சரக்கடை விட்டானா அதுதான் அந்த புரியுதா? வெள்ள பொருளை காப்பாற்றுறதா இந்த மலையாளி கருப்பசாமி. புரியுதா? 24 மணி நேரமும் தன் பையன் வந்து சரக்கு அடிச்சுட்டு இருப்பாரு. அப்படி இருக்கும்போது கருப்பசாமி என்னிடம் வந்து கருப்பசாமி என்னோட பையனை வந்து காப்பாற்ற கொடு கருப்பசாமி, அன்கண்டிஷன்ல இருக்கும். புரியுதா? என்னால வந்து ஒன்றும் பண்ண முடியல சாமி. நான் போகாத ஆலயம் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை. அதே போல கருப்பசாமி எனக்கு காப்பாற்றி கொடு சாமி. அவனை காப்பாற்றி கொடுத்தா கருப்பசாமிக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கருப்பசாமி கேட்டேன் இல்லையா? அப்படி காப்பாற்றி கொடுத்தா நான் ரெட்டை கிடா உனக்கு கொடுத்துறேன். அதே போல வந்து பாத்தீங்கன்னா 2 ஆஃப் கொடுத்துறேன், 2 அரிசி கொடுத்துறேன். அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லாம சாமி என் பையனை திருத்தி கொடுத்தாமே நிம்மதியா இந்த வாழ்க்கை வந்து நரக வேதனையா இருக்குது அப்படின்னு சொல்லி அதே போல அவன் என்ன வந்து சரக்கு அடிப்பானோ ஃபுல்லா சரக்கு அடிக்கிறது என்னால இது பண்ண முடியாது. மாசத்துல ஒரு ஆஃப் நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு இல்லையா? அதே போல சரி நானும் உன் பிள்ளையோட கூடிய நான் நிப்பாட்டி கொடுத்துறேன். இதுல இருந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை, நான் சரி பண்ணி கொடுத்தேன்னு சொல்லி இது பண்ணேன். அதுல சரக்கு அடிக்கிறானா என்னப்பா? சரக்கு அடிக்கிறது எத்தனை மாசம் ஆகுது? 6-7 மாசம் ஆகுது. அப்படியே நிப்பாட்டியாச்சு இல்லையா? அதே போல சரக்கு லாபமே நமக்கு வரல பையன். அதே போல கருப்பசாமி என் பையன் வந்து என் கணவரோட தொழிலை கத்துக்கணும் இல்லையா? கணவரோட தொழில எடுத்துக்கணும். நான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவரு வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் தொண்டு செஞ்சுட்டாரு. என் பையனும் அந்த தொண்டை செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இல்லையா? அவனுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. என்னிடம் வந்து கேட்கும் போது அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு வந்து என்னை விட்டுரு, நான் இதுக்கு நான் போக மாட்டேன், நான் இந்த இதுக்கு போக மாட்டேன், என்னை விட்டு என்னோட லைன்ல விட்டுன்னு சொன்ன பையனை கருப்பசாமி நான் உத்தரவு கொடுத்தேன். நீ அவனை எது பேசாத, அவனை எது கேட்காத, நான் அந்த சிம்மாசனத்துல நான் உட்கார வச்சு கொடுக்குறேன் இல்லையா? உன் வீட்டுக்கார உன் கணவர் என்ன வந்து இது பண்ணாரோ அதே பேரை அவன் வாங்குவான். அதுக்கு நான் வந்து உத்தரவு கொடுத்து காப்பாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். உட்காண்டான் அவன் மாவன், நான் இது பார்க்க மாட்டேன்னு சொன்னான் பஸ்ல இல்லையா? இதுக்கு நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னான் இல்லையா? எப்படி எப்போ உட்காந்தான்? இப்ப உட்கார்த்தானா பண்றானா? சரக்கடை விட்டானா? அதுதான் அந்த காப்பாற்றுறதா இந்த மலையாளி கருப்பசாமி. புரியுதா? அதே போல அதுலயும் ஸ்டெடியா இருக்கணும் இல்லையா? எந்த ஒரு மாற்றமும் இது பண்ணணும். உனக்கு ஒரு மன வருத்தம் இடையில என்ன கேட்டா, தான் பிள்ளைக்கு வந்து காமால வந்துருச்சு, மஞ்ச காமால வந்துருச்சு, எங்க போனாலும் சில விஷயங்களை காப்பாற்ற முடியாதுன்னு அதை உருவப்படுத்துறது நான் தான். அதை உருவப்படுத்தினா தான் அவனை திருத்த முடியும். சரக்கு அடிக்கக்கூடாதுன்னு அவன் சொன்னான். நீ சொன்னா திரும்ப கேட்பானா? அப்ப அவன் காமாலக்காரன் வந்து மருந்து கொடுக்குறவன் நீ இது போனா செத்து போயிடான்னு சொன்னா என்ன கேட்பான்? கேட்பானா இல்லையா? உருவ பண்ணதும் நானு, சரி பண்ணதும் நானே. புரியுதா? அதான் கருப்பசாமி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பழையபடி அந்த இடத்துல உன் வீட்டுல உன் கணவரை விட உன் புள்ள சேர்த்து கொள்ளலாம். புரியுதா? போதுமில்ல? நீ சொன்ன வேண்டத்துல செஞ்சுட்ட, நானும் சொன்னதை உனக்கு செஞ்சுட்டேன் இல்லையா? பண்ணலாமா? வேற என்ன வேணும்? எல்லாம் எனக்கு பண்ணிட்ட சாமி. உழைக்கிறதுக்கு எனக்கு கரெக்டா வந்து இதே லைன்ல கொண்டு போய் சாமி. சரி பண்ணிடுவோம், சரி பண்ணிக்கலாம் சரியா?